ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நல்லா இனிப்பா சுவையா சக்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம கோவில்ல சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்ல நம்ம வீட்டில் ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ வாங்க சக்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு நமக்கு வந்து பச்சரிசி தேவை. ஸோ மாவு பச்சரிசியா வாங்கிக்கோங்க. ஸோ 1 கப் அளவு மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ரேஷன் பச்சரிசி இருந்ததுன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். நீங்க எந்த கப்பால வந்து பச்சரிசி அளக்குறீங்களோ அதே கப்பால 1/4 கப் அளவு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இதுல தண்ணி ஊத்திட்டு நல்லா 2-3 வாட்டி கழுவி எடுத்துட்டு இதை வந்து ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் இது நல்லா வந்து ஊறட்டும். இப்ப வந்து நம்ம வெல்லம் வந்து எடுத்துக்கலாம். எந்த கப்பால வந்து அரிசி அளந்தோமோ அதே அளவு வந்து நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து தண்ணி ஊத்தி கரைச்சு அதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு சுக்கு, 3 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வந்து பாத்திரம் வச்சுக்கலாம். 1 கப் அளவு பால் ஊத்திக்கோங்க. 1 கப் பால் 3 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இதெல்லாம் வந்து கொதிக்கட்டும். பாருங்க நல்லா வந்து பொங்கி வந்துருச்சு பால். இப்ப வந்து நம்ம ஊற வச்சு வச்சிருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பொங்கல் தேவையோ அந்த அளவுக்கு தேவையான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் இப்ப 1 கப் தான் சேர்த்திருக்கிறதுனால இந்த பாத்திரம் ஃபுல்லா வந்து வரும். நம்ம பாதி அளவு வந்து பால் ஊத்திருக்கோம். ஸோ நீங்க வந்து 2 கப் இல்ல அதிகமா செய்யும் போது நல்ல பெரிய பாத்திரமா வச்சுக்கோங்க. பாருங்க அரிசி வந்து சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா வேகணும். ஒரு 10-15 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. ஸோ அப்பப்ப இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்க கூடாது. பாருங்க நல்லா வந்து பொங்கி வருது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்து நல்லா வந்து வெந்துடும். பாருங்க நல்லா வந்து வெந்துருச்சு. இப்ப வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு திராட்சை வந்து நெய்யில வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊத்திக்கோங்க. நெய் கொஞ்சம் நிறைய சேர்த்தாதான் பொங்கல் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா வந்து குழஞ்சு வெந்துருச்சு. இப்ப வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வச்சிருக்க வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கோம், ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் வந்து இதுல ஊத்திக்கலாம். ஊத்திட்டு ஒரு வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா அரிசியும் வெல்லமும் நல்லா சேர்ந்து வந்து வெந்து வரணும். இப்ப பாருங்க நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க சுக்கும் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். ஸோ சுக்கும் ஏலக்காவும் சேர்க்கும் போது நல்லா வாசனையா இருக்கும். பொங்கல் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா வந்து பொடி பண்ணிக்கோங்க. இப்ப இது நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்டா வந்து நெய்ல வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு திராட்சையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பொங்கல் வந்து ஆறுன அப்புறமும் இதே கன்சிஸ்டன்சில இருக்கும். நல்லா டேஸ்டாவும் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்டான சக்கரை பொங்கல் வந்து செஞ்சுட்டோம். இந்த பொங்கலுக்கு நீங்களும் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்க.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.